சித்த மருத்துவரா நான் பார்க்கும்போது, நம்ப மக்கள் வந்து இந்த 50 to 60 இயர்ஸ் ஃப்ரீடம்க்கு அப்புறமா ஏற்பட்ட மாற்றங்கள்ல வந்து நெறைய பழைய விஷயங்கள மறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எல்லா வீட்லயுமே ஒரு 5லருந்து 10 சித்த மருந்தாவது, எளிமையான சித்த மருந்தாவது எல்லாருக்கும் தெரியும். பேராவது தெரியும். அத யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, தேவைப்படும்போது யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு பேக்கப் நாலேட்ஜ் இருக்கும். இப்ப நீங்க கேட்டு பாருங்களேன், எல்லா வீட்லயும் ஆங்கில மருந்துகள சரளமா புழங்குறாங்க. டாக்டர் கிட்ட கேட்டு சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மெடிக்கல் ஷாப்ல கேட்டாலும் அவங்களே ஒரு மினி கன்சல்டேஷன் குடுத்து, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம ஓவர் த கவுண்டர் மாரி நெறைய மெடிசன வாங்கி சாப்பிடுறாங்க. கண்டிப்பா 10 ஆங்கில மருந்தோட பேராவது படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியுது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 சித்த மருந்தினுடைய பேர் கூட யாருக்கும் தெரியறதில்ல. இது எவ்வளோ பரிதாபமான ஒரு விஷயம். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல தோண்டி, உலகம் முழுக்க நம்ப கொடுக்க வேண்டிய, நம்ப எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய மருத்துவ முன்னெடுப்பு. நீங்க சித்த மருத்துவம்ன்றது தமிழர்களுக்கானது மட்டுமா? கிடையவே கிடையாது. தமிழர்கள் உலகுக்கு கொடுத்த மருத்துவ கொடை. அத வந்து அந்த மருத்துவ அறிவ நம்ம வெளி உலகுக்கு சொல்லாம இருக்கிறது, எவ்வளோ செட்பேக் மருத்துவ உலகத்துக்கு. அதனால இதையெல்லாம் நம்ம பாரம்பரியமா தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்லயும், நாட்லயும் எளிதில புழங்குற மாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோம். அதுல முக்கியமான முதல் மருந்து, வயித்துக்கு நான் சொல்லக்கூடியது, திரிபலா சூரணம். கான்ஸ்டிபேஷன் சொன்னேன் இல்லையா? பெரியவங்களுக்கும், சின்னவங்களுக்கும் ஒரு எளிமையான, பாதுகாப்பான கான்ஸ்டிபேஷனுக்கான மருந்து அப்டின்னா, திரிபலா சூரணத்த சொல்லலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது 3ம் கொட்டை நீக்கி, அத வந்து பொடி பண்ணி, ஜலிச்சு ஒரு பாட்டில்ல வச்சீங்கன்னா, அதுதான் திரிபலா சூரணம். இந்த 3 காய்களையும் கொட்டை நீக்கி, அத வந்து சூரணம் பண்ணி பயன்படுத்துற வழக்கம் ஈஸியா எல்லாருமே வீட்ல செய்யலாம். நீங்க வீட்ல செய்ய முடியலனாலும், சித்தா பார்மசில உங்களுக்கு திரிபலா சூரணம் எளிமையா கிடைக்கும். திரிபலா சூரணத்த 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவு வரைக்கும், அதாவது 2 கிராம்ஸ் டூ 5 கிராம்ஸ் அளவு மாலை நேரத்துல கொஞ்சமா வெந்நீரோட சாப்பிட்டீங்கன்னா, நல்ல ஃப்ரீ மோஷன் போகும். குழந்தைகள் சூரணம் சாப்பிடுறது கஷ்டம் அப்படின்னா, இதுலயே வந்து கடுக்காய் லேகியம்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த கடுக்காய் லேகியத்த ஒரு சின்ன நெல்லிக்காய் இல்லன்னா ஒரு சின்ன கோலி அளவு மென்னு சாப்பிட்டாங்கன்னா, நல்ல ஃப்ரீ மோஷன் போகும். இப்போ கான்ஸ்டிபேஷனுக்கான மருந்தா, எளிமையான மருந்தா இந்த திரிபலா சூரணத்த, இந்த கடுக்காய் லேகியத்த நம்ப சொல்லலாம். இப்ப இது மருந்துன்ற பயன்பாடு வந்து தினமும் மருந்து சாப்பிட்டு தான் மோஷன் போகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு தேவைக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டியது தானே தவிர, தொடர்ந்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மிங் மாரி அத யூஸ் பண்ணக்கூடாது.